நம்ம வீட்டு சமையலில் மதிய சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ஒரு பச்சை பயிர் குழம்பு தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுட சுட சாதம், காலையில் கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சு அது கொஞ்சம் இருக்குது. வாங்க இந்த பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நைட்டு ஊற வச்ச பச்சை பயிர் எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. அது குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இது போல் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் தேவையான எண்ணெய், கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச பச்சை பயிரை அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான பச்சை